அலைக்கும், வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஆனியன் பகோடா ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போம். இந்த வெங்காய பகோடாவுக்கு ஒரு 3 மீடியம் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வெட்டி எடுத்துருக்குறோம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் இடித்து எடுத்துருக்குறோம், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 25 ml ஆயில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இதில் கடல மாவு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் அந்த வெங்காயத்தில் தண்ணி பிரிஞ்சு நிற்கிது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 200 கிராம் கடலை மாவு எடுத்துருக்குறோம், 100 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்குறோம். இது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், மாவு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு மாவை சேர்த்துறோம், எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு டைட் இருக்கணும். மாவில் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இந்த அளவுக்கு மாவை சேர்த்துட்டோம், அவ்வளோதான். இப்போ பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்துருந்தோம், ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பகோடா மிக்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு பகோடா. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். அதே போல் எல்லா பகோடாவையும் உதிர்த்து பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு அருமையான ஆனியன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.